அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை அரசாங்கம் எடுத்துள்ள முக்கிய முடிவு. ஜனவரியில் சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள ஜனாதிபதி அனுர. வாகன சாரதிகளுக்கு காவல்துறையினர் விடுத்துள்ள முக்கிய அறிவித்தல். விவசாயிகளுக்காக அரசாங்கம் வெளியிட்டுள்ள நற்செய்தி. வவுனியாவில் திடீரென நிலவும் காலநிலை, போலீசார் விடுத்த எச்சரிக்கை. இலங்கையில் 19 பேரை கொலை செய்ய திட்டம், வெளியான அதிர்ச்சி தகவல். அனுரவின் முடிவை பாராட்டியுள்ள ரணில். கூறிய ஆயுதத்தால் தாக்கி நபரொருவர் கொலை, கம்பகாவில் அதிர்ச்சி சம்பவம். சாலை விபத்துகளின் இறந்தோரின் எண்ணிக்கை வெளியானது. இலங்கை பெண்களுக்கு எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். புதிய அரசியலமைப்பின் ஊடாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்குவதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்போம் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவது தொடர்பான யோசனை புதிய அரசியலமைப்பில் உள்ளடக்கப்படும். புதிய அரசியலமைப்பில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்குகின்ற ஒரு முறைக்கு செல்வதையே நாம் நமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டுள்ளோம். எனவே நாம் அதனை செய்வோம். இதேவேளை தற்போது மக்கள் எதனை கோருகின்றனர் என்பது தெளிவானது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளியே வர வேண்டும். மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அரசாங்கமாக நாங்கள் இன மற்றும் மதவாதத்திற்கு எதிராக செயற்படுகின்றோம். அந்த நம்பிக்கை மக்களுக்கு இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் ஜனவரி நடுப்பகுதியில் சீனாவுக்கு செல்லவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்த அனுரகுமார தனது பயணத்துக்கான திகதி குறித்து குறிப்பிடவில்லை என்று வெளிநாட்டு செய்தித்தளம் ஒன்று தெரிவித்துள்ளது. நீண்ட காலமாக தாமதமாகி வந்த வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பை முடித்த சில நாட்களின் பின்னர் இந்த பயணம் இடம்பெறுகிறது. இலங்கையின் இருதரப்பு கடனில் பாதிக்கும் மேலானது சீனாவிடம் பெற்றுக்கொண்ட கடனாகும் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். இந்த நிலையில் அடுத்த மாத நடுப்பகுதியில் தான் சீனாவுக்கு செல்வேன் என்று ஜனாதிபதி அனுரகுமார கூறியதாக குறித்த செய்தித்தளம் தெரிவித்துள்ளது. அரச தலைவராக ஜனாதிபதியின் முதல் வெளிநாட்டு பயணம் 2024 டிசம்பர் 16 அன்று இடம்பெற்றது. பிராந்திய அதிகார மையமான இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் செல்வாக்கு செலுத்த சீனாவுடன் கடுமையாக போட்டியிடுகிறது. அத்துடன் இலங்கையில் பீஜிங்கின் வளர்ந்து வரும் பிடியை பற்றி புதுடில்லி கவலை கொண்டுள்ளதாகவும் அந்த செய்தித்தளம் குறிப்பிட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் வாகனங்களை செலுத்தும் போது அவதானமாக செயற்பட வேண்டும் என சாரதிகளுக்கு காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அத்துடன் மதுபானம் அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதனை முற்றாக தவிர்க்க வேண்டும் எனவும் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர். பண்டிகை காலங்களில் வழமையாக அதிகளவில் விபத்துக்கள் இடம்பெறுவதனால் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் காவல்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை ஹட்டன் மல்லியப்பு பகுதியில் நேற்று இடம்பெற்ற பேருந்து விபத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பில் சாரதியிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதுடன் பேருந்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா அமைப்பினூடாக விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த விபத்தில் 3 உயிரிழந்ததுடன் 53 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த வருடம் முதல் 1 கிலோகிராம் நெல்லுக்கான உற்பத்தி செலவு விஞ்ஞான ரீதியில் கணக்கிடப்பட்டு நெல் மற்றும் அரிசிக்கு உத்தரவாத விலை நிர்ணயம் செய்து விவசாயிகளுக்கு நியாயமான லாபம் கிடைக்கும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். அடுத்த வருடம் 3 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை உத்தரவாத விலையில் கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாகவும் நுகர்வோருக்கு அநீதி இழைக்காத வகையில் அரிசியின் விலையை நிலைநிறுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்திற்கு சொந்தமான 350 நெல் களஞ்சிய சாலைகள் புனரமைப்பு பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
தற்போது அரசாங்கத்திடம் உலர்த்தும் இயந்திரம் இல்லை என தெரிவித்த விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்னம் அதற்கான பணிகளை முன்னைய அரசாங்கங்கள் செய்யாமையின் விளைவுகளை அனுபவிக்க நேரிட்டதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் உடனடி பதில்கள் இல்லை என்றாலும் அரசாங்கம் சிறு மற்றும் நடுத்தர ஆலை உரிமையாளர்களுடன் இணைந்து இந்த தருணத்தை சமாளித்து அடுத்த பருவத்தில் நியாயமான விலையில் நெல்லை கொள்வனவு செய்யும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் சமீப நாட்களை விடவும் இன்றைய தினம் சற்று அதிக பனிமூட்டமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடும் பனிமூட்டம் காரணமாக போக்குவரத்தை மேற்கொள்வதில் வாகன சாரதிகள் பெரும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். குறிப்பாக ஏனையன் வீதி மற்றும் மன்னார் வீதிகளில் பயணிக்கும் வாகனங்கள் ஒளியை பாய்ச்சியபடி பயணித்தமை அவதானிக்கக்கூடியதாக இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் வாகனத்தை அவதானமாக செலுத்துமாறு போலீசார் சாரதிகளிடம் அறிவுறுத்தியுள்ளனர். இலங்கையில் அடுத்து வரும் சில நாட்களில் 19 கொலைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக புலனாய்வு பிரிவினரை மேற்கோள் காட்டி கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த சதி நடவடிக்கை இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பாதாள உலக கும்பல்களால் திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பதில் போலீஸ் மா அதிபரிடம் இரகசிய அறிக்கையும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய பாதாள உலக குழுக்களிடையே நடத்தப்படும் இந்த கொலை அலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை தன்னிடம் சமர்ப்பிக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மேற்கு, தெற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்களுக்கு அண்மையில் அறிவித்துள்ளார். அதற்கமைய உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் செயற்படும் பாதாள உலக குழுக்கள் தொடர்பான இரகசிய புலனாய்வு அறிக்கையை உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த படுகொலை இலக்குகள் தொடர்பிலும் பாதாள உலக குழு தொடர்பிலும் ஊடகங்களுக்கு தகவல் வழங்கிய அமைப்பின் தலைவர் ஒருவரை பழிவாங்கும் வகையில் அவரது சகோதரரை கொலை செய்ய முயற்சித்தமையும் தெரிய வந்துள்ளது. கஞ்சிப்பாணி இம்ரான், குடுலால், அகிங்கலே லகுப்பட்டி, அகிங்கலே பொடிப்பெட்டி, கொஸ்கட சுஜி, கரந்தனிய சுத்தா, மெட்டகோலியே ரொஷான், ரத்கம விதுர, பிரான்சின் ஆனந்த, பெடவிட்ட அசங்க, கனேமுள்ள சஞ்சீவ் உள்ளிட்ட பாதாள உலக குழுக்களின் போதைப்பொருள் மற்றும் அதிகாரம் தொடர்பான கருத்து மோதல்கள் காரணமாகவே இந்த கொலைகள் எதிர்காலத்தில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ரணில் ஆரம்பித்த பொருளாதார திட்டங்களில் அநேகமானவற்றை அனுர அரசு மாற்றாமல் தொடர்வது சிறப்பு. இதனை பாராட்டுவதாக ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முதல் இலங்கை அரசியலில் அநேக அரசுகள் ஒரு அரசு கொண்டு வந்த திட்டங்களை அடுத்து வரும் அரசு தொடராமல் இன்னொரு திட்டத்தை அமல்படுத்துவது தொடர் கதையானது. முன்னைய அரசின் நல்ல திட்டங்களை தொடர்வது இலக்கு அல்ல, அதுவே சரியான வழிமுறை. சில புதிய வழிமுறைகள் அதனோடு இணையும் போது நாட்டுக்கே சிறப்பாகிவிடும். பொதுவாக மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளில் புதிய ஒரு அரசு ஒன்று பதவிக்கு வந்தால் அதை இயங்கவிட்டு எதிர்க்கட்சிகள் அமைதியாக இருக்கும். தேர்தல் காலம் வரும்போதே களத்தில் இறங்குவதாக சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கம்பகா மாவட்டம் கிரிந்திவல வெல்கமுள்ள பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபரொருவர் கொல்லப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவத்தில் திம்பரிகம கெரிந்திவெல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த 42 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். கொலை செய்யப்பட்ட நபர் குத்தகை அடிப்படையில் கொள்வனவு செய்திருந்த காணியில் இருந்த காவலாளி ஒருவரை கொலையை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சந்தேக நபர் கொலையை செய்துவிட்டு உயிரிழந்தவரின் மோட்டார் சைக்கிளுடன் தப்பியோடியுள்ளார். மேலும் கொலைக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கிரிந்திவெல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2024 ஜனவரி 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 13 வரையான காலப்பகுதியில் இலங்கையில் ஏற்பட்ட சாலை விபத்துகளில் 2243 பேர் இறந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த காலகட்டத்தில் மொத்தம் 22,967 சாலை விபத்துக்கள் பதிவாகியுள்ளதோடு இதில் 2,141 உயிரிழப்புகள் உள்ளன. விபத்துக்களில் 6,500 கடுமையான விபத்துகளும் 9,127 சிறிய விபத்துகளும் பதிவாகியுள்ளன.
இதற்கிடையில் நேற்று மாத்திரம் ஏற்பட்ட சாலை விபத்துகளில் 5 பேர் இறந்துள்ளனர் மற்றும் 56 பேர் காயமடைந்துள்ளனர். ஹட்டன் மெல்லியப்பு பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று பள்ளத்தாக்கில் வீழ்ந்ததில் 3 பேர் உயிரிழந்தனர், 46 பேர் காயமடைந்தனர். அத்தோடு தெற்கு அதிவக நெடுஞ்சாலையில் பத்திகமம் மற்றும் பின்னதுவ இடையே நடந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். வேன் மற்றும் பாரவூர்தி மோதியதில் 6 பேர் காயமடைந்தனர். கடுகண்ணாவில் பேருந்து ஒன்று மரத்தில் மோதியதில் 10 பேர் காயமடைந்தனர். இந்த நிலையில் பண்டிகை காலத்தில் விபத்துக்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு போலீசார் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளனர். கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். அங்கு சருமத்தை பளபளப்பாக்கும் கிரீம்கள், அழகு சாதன பொருட்கள், வாசனை திரவியங்கள், சவர்க்காரம், முடிசாயம் உள்ளிட்டவற்றை குறித்து சிறப்பு ஆய்வு நடத்தப்பட்டது. இந்த ஆய்வுகளின் போது இறக்குமதியாளரின் பெயர் குறிப்பிடப்படாத தரம் குறைந்த அழகு சாதன பொருட்களை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். இறக்குமதியாளர்களின் பெயர் குறிப்பிடாமல் அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகளை எச்சரிக்கும் பணியில் நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் புதுக்கடை நீதிமன்றில் வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யவுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை இவ்வாறான அழகு சாதன பொருட்களை கொள்வனவு செய்யும் போது பெண்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என நுகர்வோர் அதிகார சபையின் பதில் பணிப்பாளர் நாயகம் திலகரட்ன பண்டா தெரிவித்துள்ளார். இவ்வாறான பொருட்களில் ஆபத்தான உலோகங்கள் உள்ளடக்கப்படலாம் எனவும் இதனால் சருமத்துக்கு மிகவும் பாதகமான நிலைமைகள் ஏற்படும் எனவும் பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.